பேர் ரவி. என்னோட ஊர் வந்து திண்டிவனம் பக்கத்தில் ஒரத்தின்னு ஒரு கிராமம். எங்கள் அப்பா வந்து அங்கே வேலை பார்த்துருந்தார். அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா வேலை பார்த்துருந்தார். அவங்க மூலியமா நான் படிச்சிருந்தேன். ஒரு 9 வரைக்கும் படித்தேன் சென்னைக்கு வந்து. எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, நமக்கு அடுத்து வேறு ஜென்ரேஷன் கிடையாது பாம்பு பிடிக்கிறதுக்கு. ஏன்னா நாங்கள் ட்ரைபிள்னாலே அது பாம்பு பிடிக்கக்கூடிய ஒரு இனம். அதிலிருந்து நாங்கள் தலைமுறையாக ஒரு 3 தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கோம். பட் என்ன கொண்டாந்து சேர்த்துக்கு வந்து அந்த வேலைக்கு வரல. எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் வேலை கிடச்சிது. அப்போது டிசி வாங்க முடியாத காரணத்தினால அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. ஸ்னேக் பால் வேலை பார்ப்பா. எனக்கு பாம்பை பற்றிலாம் ரொம்ப தெரியாது, கற்றுக் கொடுக்குறதுனால. ஒரு 5 வருஷமாக வேலை பார்த்தோம். 93 தான் வேலைக்கு சேர்ந்தேன். எனக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை வேலை. ஏன்னா ஸ்னேக் பால் வந்து என்ன வேலை பார்க்க கற்றுக்க போகிறோம், ஒன்றும் கிடையாது, பாம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அசல்ட்டாக தான் வேலை செய்யணும். அதுக்கப்புறமா ஏன் நம்ம பாம்பு பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுன உடனே எந்த பாம்பு ஆணு எந்த பாம்பு பெண்ணு எங்கெங்கே இருக்கும் அதெல்லாம் வந்து மைனூட்டாக கவனித்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு பாம்பு எவ்வளோ நேரத்தில் சாப்பிடும், அது சாப்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு அது டைஜஷன் ஆகும், மறுபடியும் ஒரு பாம்பு எப்படி முட்டை போடும், எவ்வளோ நேரத்தில் குட்டி போடும், ஒரு சில பாம்பு குட்டியாக போடும் நேராக, அந்த பாம்பெல்லாம் எப்படி பண்ணுது, அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆராய்ச்சி மாதிரி. இப்போ ஒரு பாம்பு பார்த்தா இந்த பாம்பு தான் கரெக்டாக சொல்லணும், அது மேலா ஃபீமேலான்னு சொல்லணும். இந்த ஊருக்கு போனால் இந்த பாம்பு பிடிக்கலாம், இந்த ஊருக்கு போனால் இந்த பாம்பு பிடிக்கலாம் சொல்லிட்டு சார்லாம் கெஸ் பண்ணிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ரவிக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னா அப்போ எல்லா ஊருக்கும் கூட்டின்னு போய் காட்டணும். டெல்லி, கல்கட்டா, மைசூர், சில சம்மந்தப்பட்ட இந்த பக்கம் மதுரை, அதை தாண்டி லாஸ்ட் கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ஊரில் இந்த பாம்பெலாம் கிடைக்கும், இந்த ஊரில் இந்த பாம்பு கிடைக்கும். ஒவ்வொரு டைமுக்கும் மாறும். சில டைம் மழை டைமாக இருக்கும், சில டைம் வெயில் டைமாக இருக்கும், சில டைமில் கிடைக்காது. அதெல்லாம் கூட கண்டுபிடிச்சி வைக்கணும். அதை கண்டுபிடிச்சினா எல்லாரும் கற்றுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அந்த ரிசல்ட்லாம். இப்போ போனால் கிடைக்கும் சார், இந்த டைம் போனால் கிடைக்கும், இல்லை கிடைக்காது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் என்னை வந்து இங்கே அனிமல் அப்புறம் தேர்ந்தெடுத்தாங்க. அது தவிர்த்து இங்கே வர பப்ளிக்லாம் வந்து டவுட்லாம் கேட்பாங்க. இந்த பாம்பு கடிக்குமா இல்லை நக்குமா, சில பயங்கரமாக டவுட்லாம் இருக்கும். ஒரு பாம்பு கடிச்சிட்டு போய் மரத்து மேலே ஏறி பார்க்கும், அதெல்லாம் பொய்யான கருத்து தானே. அதெல்லாம் விலைக்கு சொல்லுவோம், இதெல்லாம் கிடையாதுமா, இதுதான் உண்மை, இது பொய். அதெல்லாம் சில கட்டுக்கதைகள். அப்போ முன்னோர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து பாம்புகளை பற்றி பயத்தை போகிறதுக்காக அப்படி சொல்லி ஒரு கட்டுக்கதையை வச்சு பாம்பு கிட்ட போக மாட்டாங்க, அடித்து கொல்ல மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்க அப்படி ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருக்கோம், எல்லா பாம்பு பற்றி டீட்டெயிலாக இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாம் சில பேர் தெரியாமல் தான் வந்து இங்கே உட்காந்து பேசுவாங்க. அவங்க பேசும்போது கூட நாங்கள் கேட்டு அதெல்லாம் பொய், இதான் உண்மை அப்படின்னு சொல்லுவோம். அதான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக வேலை பார்க்குறேன். எனக்கும் இன்னும் என்ன வேலைன்னா எனக்கு எல்லா பாம்பு பற்றியும் தெரியும். ஜூவில் ஆண்டல் பண்ணதோட வெளியே காட்டில், மெயினாக காட்டில் தான், வயலில் போய் ஆண்டல் பண்ணது வேற விஷயம். நம்ம ஜூ இந்த பார்க்கை தவிர்த்து வேற ஆளுங்க கூட போயிட்டு அதெல்லாம் பார்த்து பிடிச்சி அது என்ன எப்படி இருக்கும், அது எவ்வளோ முட்டை போடும், அது எவ்வளோ நாள் குட்டி வரும், அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி சொல்றது வேற. தாத்தா வேலை பார்த்தாங்க, தாத்தாவும் கடிச்சது கிடையாது. அப்பா வேலை பார்த்தாங்க, அப்பாவும் கடிச்சது கிடையாது. ஏன்னா நாங்கள் எப்பயுமே பாம்பு கூட தான் இருப்போம். பாம்பு பிடிக்க தான் வேலையே, வேற வேலையே கிடையாது. ஊர் நாட்டிலாம் கூட என்ன பண்ணுவாங்க, பாம்பு வந்துச்சு எங்கள் வீட்டில், செல்வராஜ் இருப்பார், எங்கள் அப்பா பேர் செல்வராஜ் போய் கூட்டினுவாங்க. ஒரு கை தந்தாலும் தான் பிடிக்க முடியும், மற்றவங்களாம் பிடிச்சா கடிச்சிடும். இப்போ அவர் சாதா பையில போட்டு வந்து கடிச்சு சொன்னால் அது அவர் கேர்லெஸ். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பாம்பு பிடிக்க போகிறோம்னா அந்த பாம்பு மேலே தான் கவனம் இருக்கணும். உங்களை மாதிரி ஆளுங்க மேலாம் நம்ம கவனத்தை வச்சுட்டு பாம்பு பிடிச்சா கடிச்சிடும். இது வரைக்கும் 50 வருஷமாக எனக்கு எந்த பாம்பு கடிச்சது கிடையாது, நான் கடிக்க விட்டதும் கிடையாது. ஆனால் எங்களை விட்டால் இனிமேல் ஆள் கிடையாது. பாம்புகளை பராமரிக்கிறதுக்கு மெயினாக ஆளுங்க இப்போ கிடைக்க மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பாம்போட பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா காரணம் மயில் அதிகமாகிடுச்சு, சில பாம்பு சாப்பிடக்கூடிய பறவைகள் அதிகமாகிடுச்சு. இப்போ எங்களுக்கே பாருங்க, இப்போ 1 மாசமா பாம்பு தேர எந்த பாம்பும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் பறவைங்க தான். மக்கள் பார்த்த உடனே அடித்து கொண்டுருவாங்க. அதுக்கு நிறைய விழிப்புணர்ச்சி பண்ணணும். மக்கள் பார்த்தா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஸ்னேக் பால் பண்ணுறது கிடையாது. ஊராக போயிட்டு கிளாஸ் எடுத்து அவங்களாம் மக்கள்லாம் வச்சு பாம்புனால நமக்கு நன்மை தான் உண்டாம கண்டி கெட்டது எதுவும் ஆகாது. நைட்டில் போனால் நைட்டில் வேலை பார்க்குறவங்க இப்போ வயல்வெளியில் வேலை பார்ப்பாங்க. அவங்க போகும்போது கையில் ஒரு குச்சோ இல்லை டார்ச் எடுத்துன்னு போனால் அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அது தவிர்த்து போகிறவங்க தான் சில டைமில் வந்து பாம்பு கடிக்கிறது வந்து ரீசன்னா தெரியாமல் மிதிக்கிறது, தேவையில்லாமல் போய் அடிச்சு நோண்டுறது. அது அப்போ தான் பாம்பு வந்து கடிக்கும். பட் டைம்லாம் கடிக்காது, நம்மளை பார்த்து பயந்து தான் ஓடும். அதான் ரீசன். கடிச்சா ஃபர்ஸ்ட் எய்டுனா ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இப்போ வில்லேஜ்லாம் பார்த்தோன்னா வில்லேஜ்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருந்துச்சுன்னா எவ்வளோ சீக்கிரமாக ஒரு 1 ஹவருக்குள்ள ஹாஸ்பிட்டல் போகணுமா, அது கண்டிப்பாக ஜிஹெச்சி தான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அந்த மருந்து தான் கிடைக்கும். ஆன்டி வெனம்ன்றது வேறு எந்த ஹாஸ்பிட்டலும் இருக்காது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இங்கே மெட்ராஸில் வந்து அப்போலோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் அவங்க 1 ஹவரில் கண்டுபிடிச்சிடுவாங்க. விஷ பாம்பா விஷநாத பாம்பான்னு அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க.
ரத்தம் உரைகள் பற்றி தெரியும் அவங்களுக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு விஷப்பாம்பா விஷமில்லாத பாம்பா, நீங்கள் இப்போ சாரப்பாம்பு நல்ல பாம்பு கொண்டாந்தாலும் ஒரு 2 சாரப்பாம்பு கூட ஒரு நல்ல பாம்பு ஒரு சாரப்பாம்பு தான் இணையுதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு ஜாதி, ஆண் பெண் அதுக்கு இருக்கும். அதுக்கு ஆண் பெண் தனியாக இருக்கும். இணையதுன்றது வேற, ஒரு கூட்டமாக தான் சேர்ந்து இணையும், ஒன்னாலாம் இணையாது. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாரப்பாம்பு ஒரு 2 பாம்பு டான்ஸ் ஆடினா அது பேர் வந்து இணையிறது கிடையாது. அது வந்து கோமா டான்ஸ். இப்போ பழங்காலத்தில் நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா கல் தூக்கினா தான் பொண்ணு தரும்னு சொல்லுவாங்க. கல்லோ ஏதோ காலையை அடக்கணும். அது மாதிரி பாம்புக்குள்ள ஒரு டான்ஸ், தள்ளு முள்ளு சட்டை. ஒரு பாம்பு டயர்டாயிடுச்சுன்னா பாம்பு போயிடும். இந்த நல்லா இருக்கிற பாம்பு தான் போய் பெண் பாம்பு கூட சேரும். அதுதான் வந்து அது கோமா டான்ஸ் வச்சுருக்கோம். சப்போஸ் இன்னொன்று கேட்டிங்கன்னா பாம்புக்கு காது கிடையாது, நம்ம நடக்கிற வைப்ரேஷன் தான். பார்வை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சும்மா லைட்டாக அசைஞ்சா கூட கண்டுபிடிச்சோம் நம்மளை. ஒரு இலை அசைதான் கூட தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நல்லா கவனமாக இருக்கும் பாம்பெல்லாம். ஆனால் மகிடி வச்சு ஆடுது அதுக்காக ஆடுறதுலாம் கிடையாது. மகிடி வந்து இப்படி ஆட்டுவான், அந்த கேத்த மாதிரி தான் பாம்பு ஆடும். மற்றபடி அது காது கிடையாது. ஆனால் உள்காது பட்டது, இந்த வைப்ரேஷன் உணர்ற அளவுக்கு அது சத்து உண்டு. பாம்புங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலி, தவளை, ஓணம், மரத்தில் இருக்கிற பல்லிங்க இதுங்க தான் சாப்பிடும். ஒவ்வொரு பாம்பும் ஒன்று சாப்பிடும். இப்போ பச்சை பாம்பு கொம்பரிம்புக்கெல்லாம் வந்து பல்லி, ஓணம் சாப்பிடும். சாரப்பாம்பு, நல்ல பாம்பு, கட்டுவிரியன், கண்ணாடி இதெல்லாம் எலி சாப்பிடும். ஒரு சில பாம்புங்க வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளை சாப்பிடும். மண் பாம்பு, கண்ணாடி விரியன், சுட்டை விரியன் இதெல்லாம் குட்டி போடும். நல்ல பாம்பு, கட்டு விரியன், சாரப்பாம்பு இதெல்லாம் வந்து முட்டை போடும். அதாவது சில பாம்பு வந்து பொந்துக்குள்ளே போடும், சிலது வந்து மரத பொந்துக்குள்ளே போடும். சாதா எலி பொந்து இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து முட்டை வைக்கும். சிலது வந்து புற்று, சாதா புத்து இருக்கு இல்லையா அதில் விடும். சிலது வந்து இந்த மாதிரி மரத்தில் பொந்து இருக்கும் அதில் விட்டுரும். இந்த பச்சை பாம்பு வந்து குட்டி போடும். கொம்பரி பக்கம் வந்து முட்டை போடும். அது மர பொந்தில் தான் வைக்கும். அது பாதுகாக்க தான் அது அவங்க வாங்கிட்டு இருக்கு. ஏதாவது வந்து பறவை சாப்பிட்டுமோ இல்லை கீரி பிள்ளை எதாவது சாப்பிட்டுமோ சொல்லிட்டு அதுக்காக அது பாதுகாப்பாக அதுங்க இருக்கும். சப்போஸ் நல்ல பாம்பு கூட முட்டை போட்டால் கூட அந்த இடத்துல அது இருக்கும். நம்ம யாராச்சும் போனோம் விரட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும். நம்ம கூட ஒரு குழந்தைய வச்சோம்னா நம்ம குழந்தைய பார்த்து ஒரு பண்ண மாட்டோமா, அது போல் அது ஒரு பயத்தை உண்டாகும். ஆனால் வந்து கடிக்காது, அவ்வளோ சீக்கிரமாக பாம்பெலாம் வந்து கடிக்காது. அதான் நம்மளை பார்த்தா பயப்படுது, அப்புறம் எப்படி நம்மளை வந்து கடிக்கும். நாங்களே சில டைமில் பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். வயலில் முட்டை வச்சுருக்கோம், அந்த இடத்துல சவுண்டு வச்சுன்னா பாம்பு எதுவும் இருக்குது பார்த்துட்டு பாம்பு பார்த்தோம்னா இந்த பாம்பு தான். இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு பாம்பு ஒன்று பார்த்தோம், ராஜநாகம் தான். நல்லா கூடு கட்டி அது தரையிலே கூடு கட்டும். நம்ம எலியெல்லாம் கூடு கட்டி வச்சு மரத்தில் பரவாயில்ல அது போல் கூடு கட்டி தான் முட்டை வைக்கும். வச்சதுக்கு அப்புறம் அது அந்த கூட்டுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே வராது. நம்ம யாராவது போச்சுமா ஒரு 3 அடிக்கு தலை தூக்கி பார்க்கும். யாரோ வராங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வராங்க, இல்லை முட்டை எடுக்கிறதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை உண்டாகும். அந்த டைமில் வந்து நம்மளை எங்கே திரும்புமோ அப்பெல்லாம் பார்க்கும். நம்ம போயிட்டோமா அது கட்ட கொடுக்கலையாது. அதுக்கப்புறம் அது குட்டி போட்டு முட்டையாக போய் பார்த்தோம், எல்லா குட்டியும் வந்துருக்குது. நல்லா ஹெல்த்தியான பாம்பு.